லியோனி டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த குறுகிய நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய சோக சம்பவத்தை நம்ம சந்திச்சோம். அதான் என்னுடைய அன்பு தம்பி, நகைச்சுவை நடிகர், மாபெரும் கலைஞன் ரோபோ சங்கருடைய மரணம். அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஒரு மேடை கலைஞனா, அவர் மேடையில பேசிக்கிட்டு இருந்த காலத்துல இருந்தே அவருடைய பெரிய ரசிகன் நான். ஏன் அவருக்கு நான் ரசிகனா இருந்தேன்னா, எல்லா குரல்களையும் பேசுவார். நான்லாம் ஒரு குறிப்பிட்ட குரல் ஒரு 20 குரல்ல நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, 60 குரல்ல பேசுவார். குரல்கள் பேசுறது மட்டும் இல்ல, அந்த யாருடைய குரல் பேசுறாரோ, அந்த மனிதர், அந்த நடிகருடைய மேனரிசத்தோட அப்படியே. குறிப்பா என்னுடைய குரல முதல்ல மேடையில மிமிக்ரி பண்ணது ரோபோ சங்கர் தான். இந்த மேடைக்கு நான் நடந்து வர்றது உட்பட, "எங்கள் வாழ்வும், எங்கள் வளமும் மங்க" அப்படின்னு நான் பேசுற மாதிரியே பேசி, மேஜையில தட்டுறது அதெல்லாம் கரெக்டா செய்வார். ரோபோ அப்படிங்கிற அந்த ஒரு எந்திரம் மாதிரியே தன் உடம்ப மாத்தி, உடம்பு முழுவதும் பெயிண்டிங் பண்ணிட்டு மக்களை ரசிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி மாபெரும் அற்புதமான ஒரு கலைஞன். அவருடைய வசனங்கள், பேச்சுக்கள் மட்டும் இல்ல, மேனரிசம். ஒருத்தன் என்னென்ன செய்வான், அந்த புதுசா கல்யாணம் ஆனவன் மனைவிய அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டு எப்படி உட்காந்துருப்பான் வீட்டுல, அது கூட அப்படி செஞ்சு காட்டுவாரு. யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைய வந்துச்சுன்னா அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, மனைவி நான் வந்தேன்னு இந்த பக்கம் திரும்பிடுவேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் உட்பட. ஒரு பஸ்ஸில் 2 பேர் தண்ணியை போட்டு கலகம் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு கண்டக்டர் என்ன ரியாக்ஷன் பண்ணுவாரு அப்படின்னா, அந்த கண்டக்டரோட முக பாவனை அப்படியே இது பண்ணுவாரு. கண்டக்டர் திட்டிட்டு இருக்கும்போதே ஓட்டிட்டு இருக்க டிரைவரு அவர் எப்படி திரும்பி பார்ப்பாரு, என்ன செய்வாரு. இந்த மாதிரி மனிதனுடைய நுட்பமான மூமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு அருமையா மக்கள் ரசிக்க பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவரும் இந்த சுட்டி அரவிந்தும் சேர்ந்து நடிகர் நடிகை மாதிரி பேசுறது, எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரி, சிவாஜி கணேசன் சரோஜா தேவி மாதிரி பேசி, ஒரு வாத்தியாரு ஒரு சின்ன குழந்தை 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க. ஆனா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திறமை உள்ள ஒரு அருமையான கலைஞன். அவருடைய மறைவு, அவருடைய அவரை செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு இசைஞானி இளையராஜாவுக்கு கொடுத்த பாராட்டு விழால நான் சந்திச்சேன். ரொம்ப ஒரு மாதிரி தளர்ச்சியான ஒரு நிலையில இருந்தாரு. என்னை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. வாங்கிட்டு கொஞ்ச நேரத்துல முதலமைச்சர் வந்தாரு. அவரு காலில் விழுந்தாரு. ரஜினியோட காலில் விழுந்தாரு. கமல் சார் காலில் விழுந்தாரு. இளையராஜா காலில் விழுவ போனாரு. ஆனா அதுக்குள்ள அவர் மேடைக்கு போயிட்டாரு. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஏன்டா இப்படி பண்ற, என்னடா? எல்லாரும் அவரை ரோபோன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் சங்கர்ன்னு தான் கூப்பிடுவேன். இந்த கலைஞனுடைய அந்த கோரமான முடிவுக்கு என்ன காரணம்? உண்மையிலே குடிப்பழக்கம் தான். அத நம்ம பெரிய திறமைசாலிகள் அத ஏன் அப்படி கைக்கொள்றாங்கன்னு தெரியல. அது என்ன ஆகுதுன்னாக்கா, அவங்களுடைய திறமைகளை மக்கள்லாம் ரசிக்க ஆரம்பிச்சோன்னா, அந்த ரசனையுடைய போதையில இன்னொரு போதையும் நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும். ஒரு ரிலாக்சேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் அது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அது ஏதோ ஒரு ஜாலிக்காக ஒரு கொஞ்ச நேரம் அப்படின்றது இல்லாம, அது விடிய விடிய கொண்டு போய், அது உடலை எப்படி கெடுக்குதுங்கிறத தெரியாமயே நிறைய கலைஞர்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கைய சீரழிச்சிருக்கு. கவியர க கவியரசு கண்ணதாசன் 54 வயதுல இறந்தார். அந்த கவிஞர்லாம் இன்னும் ஒரு 15, 20 வருஷம் வாழ்ந்திருந்தா, எப்படிப்பட்ட பாட்டுகள்லாம் இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கும் காரணம் அவருடைய குடிப்பழக்கம். நம்ம நடிகர் திலகம் சாவித்திரி, அவங்க கூட அந்த பழக்கத்துக்கு ஆளானாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி கவிஞர் முத்துக்குமார், அந்த குறுகிய வயதிலேயே 2 தேசிய விருது வாங்கினாரு. அவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தாருனாக்க, இந்த இன்னும் ஒரு 5 தேசிய விருது வாங்கியிருப்பாரு. நல்ல பாடல்கள்லாம் மக்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் பல தடவை அவருக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கேன். அந்த பாட்டுக்கு அவரு ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாட்டெல்லாம் வரலாறு அது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் இறந்ததுக்கும் காரணம் அந்த பழக்கம். மேன்லின் ஸ்ரீனிவாஸ்
அந்த மேண்ட்லின்ங்கிறது வந்து ஒரு சாதாரண ஹிந்தியில இந்துஸ்தானி இசைக்கருவி. அந்த சின்ன கருவியில வந்து ஒரு மிகப்பெரிய கர்நாடக சங்கீதத்தை எல்லாம் கொண்டு வந்த ஒரு அழகான கலைஞன். பார்க்க அவ்வளோ அழகா இருப்பாரு. அந்த கச்சேரி கேட்க அவ்வளோ ஆசையா இருக்கும். அந்த அருமையான கலைஞன் இறந்ததுக்கு அதான் காரணம். இதுல என்ன ஒரு 2 காரணம் சொல்றாங்க. இந்த கலைஞர்கள் ஏன் இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகுறாங்க. ஒரு மகிழ்ச்சிய பரிமாறிக்கிறதுக்கு. அதே நேரத்துல ஒரு படம் ஹிட் ஆயி, இன்னொரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா, அந்த தோல்விய சந்திக்க முடியாம ஒரு மனச தேத்திக்கிறதுக்காக அந்த மாரி சொல்றாங்க. நாங்கலாம் மேடையில எத்தனையோ மேடைகள்ல பேசுறோம். ஒரு சில மேடை வெற்றி அடையுது. இன்னொரு மேடையில பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் அமைதியா அப்படியே உட்காந்துருப்பாய்ங்க. கை தட்ட மாட்டாய்ங்க. என்ன எதுக்குடா இங்க வந்து பேசிட்டு இருக்கோம்னு தெரியாம நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கும். அதுக்காக அந்த மேடைய விட்டுட்டு இனிமே மேடை பேச்சே விட்டுறலாம்டான்னு சொல்றதில்ல. ஒரு மேடை வெற்றி அடையும், இன்னொரு மேடை தோல்வி அடையும். ஒரு மேடையில ஏதாவது கலகம் பண்ணுவாய்ங்க. பாதியில நின்னு போயிரும். அதுக்காக போய் உட்காந்து ஒரு ஃபுல் பாட்டில வாங்கி தண்ணி அடிக்கிறதா? இல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஜெயிலர் பட அந்த ஆடியோ வெளியீட்டு விழால ஒரு பேச்சு பேசினாரு. வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. அவர போய் அடுத்த நாள் ஒரு விழாவுல பார்த்துட்டு கட்டி புடிச்சு முத்தம் குடுத்தேன் ரஜினி சாருக்கு. அவருக்கு பக்கத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுத்தேன். அந்த பேச்சு அப்படி ஒரு ரிமார்க்கபிள் ஸ்பீச். அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன். அது மட்டும் நான் செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இருக்கிற இடமே வேற. ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு போயிருப்பேன். அரசியல்ல கூட பெரிய சாதனை படைச்சிருப்பேன். அந்த பழக்கம் தான் என் வாழ்க்கைய கெடுத்துச்சுன்னு பேசினாரு. உண்மையிலே அந்த பேச்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. அதே ரஜினி சாரு இசைஞானி இளையராஜாவோட அந்த பாராட்டு விழால நானும் இளையராஜாவும் பீர் அடிச்சுட்டு ராத்திரி பூரா ஆடிட்டு இருந்தோம்னு பேசினாரு. ஏதோ ஜாலிக்காக ஒரு பேசியிருக்கலாம். அப்படி பேசிய ரஜினி சார் வந்து முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அந்த மாதிரி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இசைஞானி இளையராஜா பீர் அடிச்சாரு அப்படிங்கிறது வந்து நெறைய பேருக்கு இது ஒரு ஐயோ! இது என்ன அவரு கூடயா? அப்படின்னு நெனைச்சிருப்பாங்க. அந்த தகவல் வந்து கண்டிப்பா மக்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. ரஜினி சார் மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அந்த இடத்துல அவரு சொன்னது இளைஞர்களுக்கெல்லாம் சரி இவங்களே வந்து பீர் சாப்பிட்டுருக்காங்கல்ல, நம்மளும் சாப்பிடுவோம்டா. அப்புறம் நம்ம திருந்திக்கிறலாம் அப்படின்னு நெனைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த குடிப்பழக்கத்துல இருந்து கலைஞர்கள், மிகப்பெரிய திறமைசாலிகள் அத வந்து அதிலிருந்து முற்றிலும் விடுவிச்சு வந்துருங்க. காரணம் உங்கள உலகமே ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த உலகத்துக்கு நீங்க துரோகம் செய்யாதீங்க. உலகம் மட்டும் இல்ல, உங்கள நம்பிட்டு இருக்கிற குடும்பம், உங்களை இழந்த அந்த குடும்பம் படுற கஷ்டம் கண்ணால பார்க்கவே முடியாது. ரோபோ சங்கருடைய மனைவியும், மகள், அந்த பேரப்பிள்ளையும் பார்த்துட்டு, நம்ம எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும், எவ்வளவுதான் பண உதவி செஞ்சாலும், அந்த ரோபோ சங்கர் இருக்கிற அந்த இருப்ப யாராவது திருப்பி தர முடியுமா? முத்துக்குமாருடைய இருப்ப திருப்பி கொண்டு வர முடியுமா? கவியரசு கண்ணதாசன திருப்பி கொண்டு வர முடியுமா? 1000 பேர் அவரை பத்தி புகழ்ந்து பாராட்டலாம், பேசலாம். அதனால ரோபோ சங்கருடைய மறைவு கலைஞர்கள், இளைஞர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். அதுக்கு தயவுசெய்து அடிமையாயிராதீங்க. இனிமேலாவது திருந்துங்க அப்படிங்கிறது ஒரு மூத்த கலைஞனுடைய பணிவான வேண்டுகோள்.